கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet each and everyone in the mighty name of our Lord Jesus Christ. அற்புதமானவர் நம் எல்லோரையும் ஆச்சரியமாய் அவர் வழிநடத்துவார். For our wonderful God will lead us wondrously. இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான பயங்கரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். For he will give freedom for each and every dangers of this world. நம்மை விடுவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்புவோம். For let us all keep our faith on the Lord who gives us deliverance. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். For people who have faith in him are righteous people. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தை நாம் தேடி வருவோம். For on this Friday fasting prayer, let us all seek the presence of God. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். Our Holy Spirit God, you come into our midst. உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும். Oh Lord, you cover us with your presence. உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை ஆசீர்வதியும். You bless us with your concern. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளும். From the beginning till the end, you save என்று us. சொல்லி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். Let us all sing his praise. வாரும் தூய ஆவியே. Welcome, Holy Spirit. Hallelujah. Thank you, Jesus. Come on, சேர்ந்து பாடலாம். எல்லாருமே சேர்ந்து பாடலாம். Let us all sing together. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். Welcome, Holy Spirit. சொல்வோம். Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. Come on, you go out there. You're the living water, never dying fountain. Comforter and Counselor, you take complete control. வாரும் தூய ஆவியே. எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆளுகை செய்கிற ஆவியானவரே, our God who leads us, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். let us all surrender ourselves into his அவர் hands. முற்றிலுமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். For he will make us holy. நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். For he will lead and take care of us. எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் Let செய்வோம். us all close our eyes and pray. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy, loving Heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான நேரத்திற்காய் நன்றி சொல்கிறோம். we give you thanks for this afternoon moment. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Oh Lord, we surrender this Friday fasting prayer into your hands. எங்களோடு கூட சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு Oh கொடுக்கிறோம். Lord, we surrender each and every children of God who are watching and praying with us. எங்கள் எல்லா விதமான பயங்களை நீக்கி போடும். Oh Lord, you take out all our fears from us. எங்கள் எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடும். Oh Lord, you take out all our sickness from us. எங்களை சுகமாக்குகிற இயேசுவே, Our Lord who heals us. எங்களை சுகமாக்கி ரட்சியும் Oh ஆண்டவரே. Lord, you heal us and righteous us. நாங்கள் உம்மையே நம்பி Oh வந்திருக்கிறோம். Lord, for we have believed you alone. நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம். Oh Lord, for you have faith in you. எங்கள் குற்றம் குறைகளை வருஷம் கூட மன்னிப்பீராக. Oh Lord, you forgive all our sins. உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. Oh Lord, you take all our sins. சாபங்கள் எல்லாம் நீக்கி போடும் Oh ஆண்டவரே. Lord, may you take
all our troubles. எங்களை குணப்படுத்தி காத்துக்கொள்ளும். Oh Lord, you bless us and you heal us. எல்லா விதமான பயங்களையும் பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. Lord, you take out all our sicknesses and all our fears. இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. Oh Lord, may you give us healing now only. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Oh Lord, we surrender our soul, spirit and body into your mighty hands. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். You take care of us. நீரே வழி நடத்தும். You only lead us, நீரே Lord. பாதுகாத்துக் You கொள்ளும். only strengthen நீரே us, Lord. ஆசீர்வதியும். You only bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக்கொடுப்போம். அவரையே துதிப்போம். நம்முடைய வாழ்நாட்களிலே தாவீது சொன்னார், நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மையே துதிப்பேன். For he is the Lord who hears our prayers. For the psalmist David told that till the day I be alive, I will praise you. நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உம்மையே ஆராதனை செய்வேன். Till the day I am there, I will praise your name. மீட்பின் கீதங்களிலே 110வது பாடல். In a songbook called Meetpan Geetangal, song number 110. துதிப்போம் நாம் துதிப்போமே. Let us all praise the Lord. தேவாதி தேவனையே துதிப்போமே. Let us all praise the Lord of the Lord. எல்லாருமே கையிலே தட்டி Let உற்சாகமாய் us all பாடுவோம். clap our hands and sing with joy. ஹalleluya. ஆமென். துதிப்போம் நாம் துதிப்போமே. தேவாதி தேவனை துதிப்போமே. மகிழ்வோம் நாம் மகிழ்வோமே. மன்னவர் இயேசுவில் மகிழ்வோமே. துதிப்போம் நாம்
கொடுத்த தேவன், ஆரோக்கியம் கொடுத்த தேவன், பலப்படுத்தின தேவன். அந்த தேவனை நாம் முழு உள்ளத்தோடு கூட ஆராதனை செய்யும் போது தேவன் மகிமை அடைவார். ஹalleluya. தேவன் மகிமை அடைவார். So the Lord will be glorified. அவரையே துதிப்போம், Let us all praise him alone. அவரையே ஆராதிப்போம், Let us all worship him அவரை alone. நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், So let us all give all our requests to him. விசுவாசத்தோடு செபிப்போம், So let us all pray with faith. நம்பிக்கையோடு செபிப்போம். So let us all pray with belief. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். So the Lord will do glorious things. ஹalleluya. Hallelujah. எப்பொழுது அவருடைய மகிமை விளங்கும், For right now the glory of the Lord will be shown. எப்பொழுது அவருடைய வல்லமை இறங்கும், For right now the presence of the Lord will be filled. எப்பொழுதே சுகம் கொடுக்கிறவராய் For இருக்கிறார். he is the Lord who gives us deliverance right now. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மத்திலே பெரியவரும் மகா இரக்கமும் உருக்கமும் நீடி கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறார். அப்போ இந்த வேளையிலே அநேகர் ஜெப வேளைக்காய் காத்திருக்கிறீங்க. கர்த்தர் அறிவார். இதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற வசனங்களிலே இன்று நாம தியானிக்கிற வசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 138 3ஆம் அதிகாரம், Psalms 138 verses 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹalleluya. In the day when I cried out, you answered me. Amen. ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹalleluya. Hallelujah. தைரியமில்லாத ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை தான் உங்களை தைரியப்படுத்துகிறது. என்ன சொன்னால் மனிதர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தோம் பயப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாளிலே எல்லாரும் பயந்திருக்கிறோம், எல்லாரும் கலங்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொரு மனிதன் முகத்தை பார்ப்பார்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் வடிகிற கண்ணீரை பார்க்கிறார், இருதயத்தில் வைத்திருக்கிற பயங்களை பார்த்திருக்கிறார். அப்ப இந்த வேளையில நம் விசேஷமாக அநேகருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுல முற்றுமுழுமாக இந்த நாளிலே உலகத்தையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் மன உருக்கத்தினாலும் கிருபினாலும் இறக்கி ஒரு மேற்காற்றை அனுப்பி, தேவன் கீழே இருக்கிற எல்லா மேற்காற்று கீழ்காற்றை அனுப்பி எல்லா காரியத்திலும் அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவன் பெரியவர், நம்ம மத்தியில் அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த வேளையில விசேஷமாக முதலாவது பாருங்க, தேவனை தேடாதபடிக்கு இதோ இந்த வேளையில அநேக தடைகள் வந்திருக்கிறது. எப்படி சொல்றீங்களா? தேவனை துதிக்க கூடாதபடிக்கு, தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு, சபையாய் கூடி ஒன்று சேராதபடிக்கு இன்று அநேக தடைகள் வந்திருக்கிறது. ராஜா, சபைகளும் திருச்சபைகளும் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரே, வார்த்தைகள் கேட்காதிருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த நாளிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த யூடியூப்ல மூலமா இருக்கிறது, வசனங்கள் வழியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை நம்மை தாழ்ந்து அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆகவே ஊழியர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் பாதிரிமார்களுக்காகவும் தன்னையே இயேசு கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை எடுக்கிற எல்லாரையும் ஆண்ட கருத்துல கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா எல்லாரும் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்க சபைகளுக்காகவும் திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்க திருச்சபைகளை பாருங்க, அடைக்கப்பட்டிருக்க சபைகளை பாருங்க. ஊழியர்கள் அங்கே உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஊழியர்கள் கதறி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என் சபை மக்களை பாருங்க, என் திருச்சபை மக்களை பாருங்க. வார்த்தை சொல்ல முடியல, அவருடைய வார்த்தையை கேட்க முடியல. சபைகளுக்கு வர முடியல, திரைச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க ராஜா, பாருங்க தகப்பனே. சபைகளை அதிலிருக்கிற தடைகளை மாற்றின தகப்பனே. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கட்டும் பேசுகிறேன். வார்த்தைகள் அநேகர் கேட்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்கட்டும் இயேசுவே. கர்த்தர்கள் செய்கிறவீக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya. ஆமென். விசேஷமாக நம்ம தேசத்தை நடத்துகிற எல்லா தலைவர்களும் ஆண்டவர் கருத்துல கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். அந்த தலைவர்கள்லாம் இந்த நாட்களில் நடக்கிறதான அநேக கொடூரங்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அநேகருக்கு அவர்கள் உதவி கரத்தை நீட்டணும். ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய காரியங்கள் செய்யணும். இதோ எத்தனோ அநாதிகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவிகள், இதோ வீட்டு வாசல் இல்லாத பிள்ளைகள், இதோ ஒவ்வொரு நாளும் டெய்லி பிசினஸ் செய்றீங்க, டெய்லி வேஜஸ் பண்றவங்க, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இதோ இந்த கேப் ஓட்டுறவங்க எல்லாரும் அன்னாடு சம்பாதிக்கிற பிள்ளைகள். ஆகவே தேவனே இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வருமானங்களையும் ஆண்டவரே எல்லா பெருமைகளையும் என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை தாங்க சுவாமி. எல்லா தேசத்தின் தலைவர்களோடு கூட பேசி அவங்களுக்கு சேர வேண்டிய காரியங்களை அவங்க உள்ளத்தோடு கூட பேசி ஏழை எளிய ஜனங்களுக்கு போய் சேரட்டும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த கொரோனா வைரஸ் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் ஓட்டுவதில்லை, புது பிசினஸ் தொடங்கியிருப்பாங்க, எல்லாவற்றையும் அடைமாட்டப்பட்டு எல்லா அடைவுகளையும் மாற்றுங்க சுவாமி. டெய்லி வேஜஸ்கால் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, அப்பா கூலிக்காரங்களும் காய் வைக்கிறவங்களையும் ஆண்டவரே சந்திங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திங்க ஆண்டவரே. டெய்லி வேஜஸ்காரை கர்த்தர் பாருங்க ராஜா. உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஓ கர்த்தாவே, குடும்ப கண்ணீரை தொடையுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற பாத்திர எண்ணெய் பாத்திரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஏசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் இப்பதான் ஒரு கோவிட் போச்சு, அந்த கிரெடிட் எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தாங்க, மறுபடியும் 2வது கோவிட் என்று சொல்லி இதுலயும் கட்டப்பட்டிருக்கிறவர்களா வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழ்நிலைகள், சீட்டு கட்ட முடியாத சூழ்நிலைகள், வாங்கின கடன்கள் கொடுக்க முடியாது, வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், இதுல மத்தியில நோய்கள் வந்து விட்டால் அவங்க கிட்ட பணம் இல்ல போய் பாக்குறதுக்கு. ஆகவே ஆண்டவரே தேவ கிருபையினால ஒவ்வொருவரும் நிரப்புங்க ஆண்டவரே. பல தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லாவைகளையும் மாற்றி போடுங்க தகப்பனே. யாரெல்லாம் உங்ககிட்ட மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் மனம் இறங்குங்க. மனம் இல்லாதவர்களை சந்திங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை உள்ளவர்களை சந்திங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. வாய் திறந்து தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மா பிள்ளைகள் தேவைகளை பாருங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடுங்க சமூகத்தில் தலைகளாய் மாற்றி போடுங்க ஆண்டவரே. மாலே ஆகும் ஆண்டவரே. மாலே நடக்கும் ஆண்டவரே. மாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். வருகிறோம் சோதனையாலே ஆண்டவரே. இந்த பண கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவரே. ஓ பலவீனமான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. தேவன் சந்திக்கிறார் ஆண்டவரே. தேவன் சந்திக்கிறார் ஆண்டவரே. தேவன் சந்திக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே செய்கிறதற்காய் அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையை செய்வதற்காக நன்றி, நன்றி, ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எல்லா கடன்காரர்களை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. பணமில்லாத ஒவ்வொரு பிள்ளையையும் பாருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்க ஒவ்வொரு கடன் கொடுக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்படியே ஏசப்பா செய்கிறதற்காய் நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிற மகிமை இந்த நல்ல பிதாவே. அடுத்ததாக ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஏதோ கொரோனாவால இறந்தவர்கள் அநேக பேர் உண்டு. கணவன் இழந்த மனைவி இருக்கிறாங்க, மனைவி இழந்த கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, வயதானவர்கள் இழந்திருக்கிறாங்க, எல்லா வாலிப பிள்ளைகள் கூட இறந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு இழப்பு. ஆகவே தேவன் தானே அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். ஒரு மனுஷனை அழாதே என்று சொல்லி யார் சொன்னாலும் அவங்க அழுகை நிறுத்த மாட்டாங்க. ஆனால் தேவன் அவங்களை ஆறுதல் படுத்தினால் நிச்சயமா அவங்க ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னால் வேதம்
சொல்லுகிறது நம் தேவன் ஆறுதலின் தெய்வம் என்று சொல்லி தேவன் தானே அவர்களை ஆறுதல் படுத்தட்டும். இந்த நாட்களில் பயங்கரமான சுரங்கள், கோல்டு, இது உடம்பு அசைவி, சோர்வு, பலவீனங்கள், இது சுகர்னாலும் பிபினாலும் கேன்சர்னாலும் இன்னும் பலதரப்பட்ட பலவீனங்களால இந்த ஒரு சின்ன ஜுரம் வந்து அவங்களை பயங்கரமாய் தாக்கி விடுகிறது. எல்லாம் டவுன் ஆயிடுது, ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் ஆண்டு கருத்துல கொடுக்க போகிறோம். அப்பா, இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஜென்மத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, சுவாசத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. அந்த சுவாசம் உங்களுடைய சொல்ல இல்லாத வேற எதுவுமே தடை ஆகாத ஆண்டவரே. நீங்க சொல்ல நிற்கும், நீர் கட்டளையிட அது நடக்கும். இந்த வேலையில கத்தாவே ஆண்டவரே, இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமாக ஐசி வார்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். எமர்ஜென்சி வேன்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். இது வாடே கிடைக்காத ஒவ்வொருத்தரும் அங்கெங்கும் படுத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போம். விசேஷமாக ஆரோக்கியநாதன் மாமாவை ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேலையில சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற தேவ கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கிருபை அவர்களுக்கு என்று சொல்லி இன்னும் கடைசி மூமெண்ட் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கணும். தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கணும். இந்த கொரோனா வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜபத்தை ஜோனா ஜாம் பண்றோம். இந்த கொரோனால ஆண்டவரே அப்பா கர்த்தரே நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. இந்த செகண்ட் வேவ் கொரோனால மிகவும் ஆபத்தாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா ஆக்சிஜன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. அப்பா ஏசப்பா தம்பி மாமாவை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ரைட் நவ யூ டச் பாஸ்டர் என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணிட்டு சரியாகணும். என்னென்ன ரெமெடிஸ் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கணும் ஆண்டவரே. ஒரு பெரிய விக்னஸா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா முக்குத்தாக்கடியை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ரைட் நவ இஸ் இன் ஐசியூ மாஸ்டர். கோவிட் இல்லாத இருக்கு ஆண்டவரே. அப்பா அது கொரோனா நன்றி ஆண்டவரே. அந்த முக்குத்தா அங்கிள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாமல் ஓடுங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா உங்க ஜெபத்தை எல்லாம் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே எவ்வளவு பேர் கொரோனால வியாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவங்களை நீங்க தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஜோரத்தால எவ்வளவு பேர் வீணாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா ராஜமாமியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வில்லியம் அங்கிளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா ராஜனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெவி மாமா உங்க முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யாருக்கு ஜுரம், கோல்டு, உடம்பு வலி, கை வலி, கால் வலி, தொண்டை வலி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே அகற்றி போடுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயம் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்களாம் உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை எல்லாரும் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் சாட்சியாக நிற்கவையும் ஆண்டவரே. கர்த்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம் ஜெபங்களை கேட்டு எல்லா வியாதிஸ்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தொட்டு குணமாக்கியிருக்கிறார். அவர் தழும்புகளால குணமாக்கி இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு கூடான கொடி நன்றிகளை சொல்லுங்கள். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. நான் சுகமானேன் உம் பாசத்தினால், நான் மேலே நானேன் உம் தழும்புகளால். நான் சுகமானேன் உம் பாசத்தினால், நான் மேலே நானேன், நான் மேலே நானேன், நான் மேலே நானேன். இயேசுவே இயேசுவே எல்லா
இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. அற்புதம் செய்தமைக்காய் நன்றி. டாக்டர் எல்லாவற்றையும் செய்துட்டு ஒரு வார்த்தை ஆமென், சொல்லலாம். ஆமென். என் கைகளில் ஒன்றுமில்லை, ஆமென். எல்லாம் தேவனுடைய கையில் இருக்கிறது. கரத்தில் இருக்கிறது. Everything is in God's hand என்று சொல்லுவாங்க. ஆமென். அவர் கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த உலகம் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் மூந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உண்மையே நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே உங்க பாதத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே ஆமென். நீரே எங்கள் தஞ்சம். ஆண்டவரே நீரே எங்கள் கோட்டை. ஆண்டவரே நீரே எங்கள் துருகம். ஆண்டவரே நீரே எங்களை அடைக்கலம். ஆண்டவரே நீரே எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்கள். உங்கள் பாதத்தை கெட்டே பிடித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அப்பா என்னோடும் எங்களோடும் பேசுங்க என்று சொல்லி ராஜா. நம்மோடு கூட பேசுவார். எதுலயும் நமக்கு ஆறுதல் கிடைக்காதுங்க. எதுலயுமே நமக்கு ஆறுதல் கிடைக்காது. எல்லாமே அழியும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒன்று அழியவே அழியாது. அந்த அழியாத வார்த்தையை நாம் கேட்கும் போது அதன்படி நடக்கும் போது நாம் அழியாமல் இருக்கும்படிக்காய் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்களும் மூடி வேத வசனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அநேக கருத்துக்களுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அது பிதாவின் குமாரன் மகிமைப்படும்படிக்கு அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வேளையில யார் பேர்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுமோ, யாரெல்லாம் அந்த யூடியூப்ல பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வைத்த ஜெபத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னீரே. இந்த வேளையிலே ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் தொட்டிருக்கிறமைக்காக நன்றி. வீட்டிலே ஆண்டவரை படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டிருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. சிறு சிறு விளைவினங்களை தாக்கி பெரிய தாக்குதலுக்குள்ள ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டமைக்காக உமக்கு நன்றி. நன்றி. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் கர்த்தர் மாறாதவர். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தில் எங்க இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. எங்கெல்லாம் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இருந்து இதோ நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் தேடி போய் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறமைக்காக என் கர்த்தர் நீ மாறாதவர் தகப்பன். வெளியிலே மாறாத வார்த்தை கொண்டு திடப்படுத்துகிற வார்த்தை கொடுத்து ஆறுதல் கொடுக்கும் வார்த்தை கொடுத்து சுகம் கொடுக்கும் வார்த்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுகிறமைக்காக மக்கள் நன்றி. துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஊழியரை மறைத்து என்னோடும் எங்களோடும் யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நிறைவாய் பேசு. எங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் எல்லாம் அகற்றி விடுங்க. தைரியப்படுத்துங்க தகப்பனே, தைரியப்படுத்துங்க ராஜா. அப்படியே என் கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். உபத்திரம் இருக்கிற இந்த உலகத்தில் எங்களுக்கு தைரியத்தை தாங்க இயேசு சுவாமி. மன தைரியத்தையும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பற்றுதல் இன்னும் அதிகரிக்கட்டும் தகப்பனே. அப்படியே ஆஸ்வதிக்கிறமைக்காக மக்கள் நன்றி. துதிக்கிற வணக்கத்தில் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஹalleluya. Thank you Lord.
அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. இம்மட்டுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற தேவன் தொடர்ந்து கடைசி காலம் வரைக்கும் நம்மை அவர் அப்படியே செய்வார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட பிரியமானவர்களே, அருமையான ஒரு ஊழியக்காரர் ஜீவன் பிரதர் என்று சொல்லி அநேகருக்கு தெரியும். அவர் இந்த நாள் காலையில அவர் இறந்து போனார். ஆக அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் விட்டு சென்றதான இந்த ஒவ்வொரு ஊழியங்களையும் தொடர்ந்து கூட இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனைவி பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஊழியக்காரனுடைய ஆன்மாவை ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறது என்று நம்ம விசுவாசிப்போம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, அந்தோனி ஆரோக்கியநாதனுக்காக நாம ஜெபம் பண்ணோம். ஆக அவருக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுக்கணும், அவருக்கு இருக்கிற அந்த பயிற்சி சரியா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். இன்றைய நாளிலும் கூட மிக விசேஷமான இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதுனால ஒரு விசேஷித்த காரியத்தை நாம பார்ப்போம் அன்பர்களே. மத்த 24 அதிகாரம் அதுல 12, 13, 14 வசனம், இந்த 3 வசனமும் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். அதுல இந்த 13வது வசனத்தை நாம விசேஷமாய் தியானம் பண்ண போகிறோம். Gospel according to St. Matthew chapter 24, கடைசி காலத்திலே நடக்க போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 12, 13, 14. And because lawlessness will abound, the love of many will grow cold. Amen. But he who endures to the end shall be saved. And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. Amen. Hallelujah. Hallelujah. 3 வசனம் மிக அருமையான ஒரு வசனங்கள். கடைசி காலத்துல நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு கடைசி நிமிஷத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கொரோனா வைரஸ் இந்த உலகம் முழுவதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அநேக பயங்கள், அநேக பலவீனங்கள், இதெல்லாம் ஏன் வந்தது? இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக அனுமதித்தார்? இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா என்பதை குறித்துதான் இந்த வேத வசனம் இன்னைக்கு சொல்லுகிறது. கவனிங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆமான்பானவர்களே, முதல் காரியம். இரண்டாவது, முடிவு பர்யந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமான்பானவர்களே, இந்த 3 வசனங்களில 3 ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு வசனமாக நம்ம பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு நேரம் காலம் போதாது. ஆக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களுக்கு ஜீவனை தந்து அநேகர் புரிந்து கொள்ளும்படி, நாம் அநேகர் நன்றாக தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக. உலகத்தில அக்கிரமம் மிகுதியா இருக்கிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, அதாவது நம்ம தேசத்துல வந்தது கூட அநேகருடைய அக்கிரமங்கள் தான், அநேகருடைய பாவங்கள் தான், அநேகருடைய துரோகங்கள் தான். நம் ஆண்டவரை அநேகர் மறக்கிறதுனாலதான், உண்டாக்கின தேவனை நாம் தூஷிக்கிறதுனாலதான், உண்டாக்கின தேவனை நினைக்காத நாளில தான், உண்டாக்கின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாத போகிறதுனாலதான் உலகத்திலே பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அக்கிரமம் அதிகமா இருக்கிறது, துரோகம் அதிகமா இருக்கிறது, ஏமாற்றம் அதிகமா இருக்கிறது, தேவனை தூஷிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறார்கள், உண்மையாய் நேசிக்கிறவர்களை அதிகமாய் தூஷிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவேதான் ஒருவேளை தேவனுடைய கோபாக்கினை கூட எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக வேத வசனங்கள் சொல்கிறது. அந்த நாளிலே நோவா காலத்துல பாருங்க, அநேகருடைய அக்கிரமம் மிகுதியானது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து விசனமடைந்தார், வேதனைப்பட்டார். இந்த மனிதனை நான் ஏன் தான் படைத்தேனோ என்று சொல்லி தேவன் விசனப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது.
ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய அன்பு தணிந்து போகிறதற்கு காரணம் இதுதான். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அந்த 13வது வசனத்தில் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் விசுவாசத்தில நம்பிக்கையில நிலைத்து நிற்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான், அவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவான், ரகசிய வருகையில ஆண்டவர் அவனை எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று சொல்லி வேத வசனங்கள் இப்படியாய் தெளிவாய் நமக்கு சொல்கிறார். முடிவு பரியந்தம் நீங்களும் நானும் உண்மையில, சத்தியத்தில, விசுவாசத்தில, நம்பிக்கையில நாம ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம ஜெபம் பண்ணின பிறகு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் அதிலேயே நாம நிலைத்து நிற்கும் போது, விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும் போது, நம்பிக்கையில நிலைத்து நிற்கும் போது, என் ஆண்டவர் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று நாம நிலைத்து நிற்கும் போது, இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது, இந்த சத்திய வசனம் உலகத்தில் இருக்கிற எங்கும் உள்ள சாதிகளுக்கும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் கடைசி முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வேதத்தின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருக்கு இந்த சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அதனாலதான் யூடியூப் வழியாய் உலகம் முழுவதும் இதோ இந்த யூடியூப் வழியாய் போகிறது இந்த செய்தி. பேஸ்புக் வழியாக உலகம் முழுவதும் இந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது. இதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறவர்கள் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு வெளியேற பெற்ற கல்லாய் அவர் இருக்கிறார். ஒதுக்கப்பட்ட கல் அல்ல, மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்ந்த கல்லாய் அவர் இருக்கிறார். ஏசாயா 28:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க பைபிள் சொல்லுகிறது இப்படியாய், கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த மூளை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறவே மாட்டான். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், அவன் பயமடைய மாட்டான், அவன் திகில் அடைய மாட்டான். ஏனெனில் வெளியேற பெற்ற கல்லாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, அந்த விசுவாசி பதற மாட்டான், அந்த விசுவாசி திகில் அடைய மாட்டான், அந்த விசுவாசி என்றென்றைக்கும் நிலையாயிருப்பான் என்று சொல்லி ஏசாயா 28:16 வசனம் சொல்லுகிறது. ஆக அவ்வளவுதான். ஆக பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், பயப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட இருப்போம். தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மத்திய 28:18 20 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை பாருங்க. அங்க மிக முக்கியமான 3 காரியங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வார்த்தை சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எல்லாருக்கும், அதாவது சகல ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறது? விசேஷமாய் சொல்கிறது, இந்த உலகத்தின் சகல நாட்களிலும், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சகல அதிகாரங்கள் கொண்டவர், சகல ஜாதிகளுக்கும் அறிவியுங்கள் என்று சொன்னவர், சகல நாட்களும் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆக பிரியமானவர்களே, இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு கூட இப்படியாய் நாம் எடுத்துக்கொள்வோம். முடிவு பரியந்தம் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவரை விசுவாசிக்கிறவர்களோடு கூட இருப்பார். முடிவு பரியந்தம் அவரையே நம்பி சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் என்று சொன்னாரே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, கடைசி நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர். சகல அதிகாரங்கள் என் கையில் இருக்கிறது, என் கரத்திற்கு நீ கட்டளை கொடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால நீ கேள், அது பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது அது அப்படியே உனக்கு நடக்கும் என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தை விசுவாசிக்கிறவனுக்கு பிதாவின் பிள்ளையாகும்படியாக அதிகாரத்தை கொடுத்த
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட தேவன் இயேசு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகல சாதிகளுக்கும் இதை சொல்லுங்கள், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன், கடைசி நாள் வரைக்கும் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகிய நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. The book of Proverbs chapter 23 verse 18. அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இதை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். இந்த பைபிள்ல இருக்குதா? நீதிமொழிகள் 23:18 இருக்குதா? ஆமா இருக்குது. இங்க படிக்கிறாங்க, கேளுங்க என்ன சொல்லுது. For surely there is a hereafter and your hope will not be cut off. ஆமா அன்பானவர்களே, நீ முழுமனதோடு கூட ஏசப்பாவை நம்பிவா, முழு நிச்சயத்தோடு கூட ஏசப்பாவை நம்பிவா. அவரால ஒரு அற்புதம் நடக்கும், அவரால ஒரு அதிசயம் நடக்கும். ஆண்டவரே உன் சித்தம் என் பாக்கியம் என்று சொல்லி, ஆண்டவரே உன் சத்தம் கேட்டு உன் சித்தம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்பிக்கையா இருக்கும் போது பாருங்க வசனம் என்ன சொல்றது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நிச்சயமா என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய துக்க துயரத்திற்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய ஏமாற்றத்திற்கு ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. பைபிள் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க அல்லேலூயா. நாம் நம்புகிற தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுங்க, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், என்ன நடக்கவிருக்கிறது என்று சொல்லி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் இந்த வேத வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஆனால் உன் நம்பிக்கை மாற்றம் வீண் போகாது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசம், நம் ஆண்டவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. எக்லிசியஸ் சாப்டர் 7 அங்கே 8th வேர்ட் என்ன சொல்லுது பாருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பிரசங்கி பக்கத்துலயே பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். அநேக இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் பாட்டெல்லாம் கூட பாடிருக்காங்க இந்த வசனத்தை இல்லையா. ஆக இந்த வசனம் முழுசா நமக்கு என்ன சொல்லுகிறது? 7th chapterல 8th word. The end of a thing is better than its beginning. Amen. The patient in spirit is better than the proud of spirit. ஆமாம் பானம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. 7-8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, அதனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும், நல்ல கவனிச்சு பாருங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று சொல்லுகிறார். நீ ஆரம்பத்துல எப்படி வேணா ஜெபம் பண்ணு, எப்படி வேணா ஆராதனை பண்ணு, எப்படி வேணா ஸ்தோத்திரம் பண்ணு, ஆனால் கடைசியில என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறேன், என் இயேசுவின் நாமத்திலே ஆராதிக்கிறேன், என் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறேன், என் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி கடைசியில இயேசுவின் நாமத்திலே நீ செய்யும் போது, அல்லேலூயா. ஆகவேதான் இங்க ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு மிகவும் நல்லது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பெருமையை காட்டிலும் அவனுடைய பொறுமை மிகவும் நல்லதா இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமான் பாவர்களா, தேவனுக்கு பொறுமையுள்ளவர்கள் தான் மிக மிக அவசியம். ஆக ஒரு காரியம் நடக்கணும், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா நீ பொறுமையோடு கூட இருக்கணும் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களில் சொல்லி கொடுத்திருக்கிறார். துவக்கத்தை காட்டில முடிவு நல்லது, அந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்கணும். அந்த முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாக்குறோம் இல்லையா, நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தின் முடிவும் அவர்தான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை அவர் வைத்திருக்கிறார். நம்மை சூழ்ந்து நிற்கிற எல்லா பாவங்களை, எல்லா சாபங்களை
நம்மை அநியாயத்திற்குள்ள கொண்டு வருகிற, நம்முடைய அக்கிரமத்தை கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, விசுவாசத்த ஓட்டத்தில நம்ம பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் மிக மிக சால சிறந்தது, அது நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையில இருக்கிறது. அன்பானவர்களே, துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெபிக்கும் போது அநேக போதகர்கள் இந்த வசனத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் முடிவு பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதே போல நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு முடிவு இருக்குதுங்க. 1 Peter 4th chapter 7th verse. என்ன அருமையா சொல்லுகிறது பாருங்க அந்த வசனம். But the end of all things is at hand. Therefore be serious and watchful in your prayers. Amen. Hallelujah. நம்முடைய ஜெபத்திலே ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணோம். ஏனோ தானான் இல்ல. என்ன சொல்லுது வசனம்? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்குங்க, நாம செய்த நீதிக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. அந்த காலத்துல தான் நாம இருக்கிறோம். கடைசி காலம் இல்ல. அநேக போதகர்கள் சொல்லுகிறார்கள் கடைசி நேரத்திற்குள்ளே நாம வந்திருக்கிறோம். எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. கரெக்டா பாருங்க, போன வருஷம் இதே மாதத்துல தான் அந்த லாக்டவுன் ஆனது. இதே மாதத்தை இந்த வருஷத்துக்கு கூட அது ஆரம்பமாயிருக்கிறது. ஆக எப்போ எந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத அன்பானவர்களே. நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு காற்று அடிக்குது. காற்று அடித்துக்கொண்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு மழை வருது. திடீர்னு மழை வந்த நேரத்துல திடீர்னு கொஞ்சம் கூல்டவுன் ஆகுது. மறுபடியும் அந்த வெயில் வந்து விடுகிறார், உஷ்ணம் வந்து விடுகிறார். ஆக காலம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவர் இயேசு என்றைக்கும் மாறாதவராயிருந்து அவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்கள் முடிவு பரியந்தம் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் உனக்கு எனக்கு தான் சொல்லி இருக்கிறார். ஆக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. அல்லேலூயா. சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஜாக்கிரதை இல்ல, ஏஞ்சிக்கிறதுக்கு ஜாக்கிரதை இல்ல, குடுக்கறதுல, வருதுல, போறதுல, எதுலயும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறோம். கல்யாணம் ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா என்னென்ன வேலையெல்லாம் ஜாக்கிரதையா நாம செய்யறோம், எல்லா காரியங்களும் செய்யறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எதிலே ஜாக்கிரதையா இருக்கணுமா? பைபிள் சொல்கிறது ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதையா இரு. அடுத்த சாப்டர் பாருங்க 5:8 சொல்கிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்து ஆகவே ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி, ஓ பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாய், ஓ அநேகரை பாவத்திற்குள்ளே தள்ளலாம் என்று சொல்லி நிற்கிறான். ஆக கடைசி காலத்தில் இருக்கிறான். மாணவர்களே, ஜெபம் செய்வதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், தாழ்வு உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் மிகவும் நல்லது என்று சொல்லி, துவக்கத்தை காட்டிலும் முடிவு மிக மிக சிறந்தது என்று சொல்லி வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. நாம ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆக அவருடைய நாமத்தினாலே எல்லா விதமான பகைகளை நாம அகற்றி போடுவதற்காக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எல்லா விதமான பகைகள், தூசணங்கள் எல்லாவற்றையும் தள்ளி ஜெபத்திற்கு நீ நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது ஒரு வசனம் பாருங்க, மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே. அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் 10:22 என்ன சொல்லுது பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் and you will be hated by all
for by my name's sake, but he who endures to the end will be saved. ஆமென். அல்லேலூயா. என்ன அருமையா சொல்லுகிறது பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமான்பானவர்களே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவருக்குள்ளே நிலைத்து நிற்கிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் பொறுமையோடு கூட இருக்கிறவன், முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையோடு கூட செபிக்கிறவர்கள், முடிவு பரியந்தம் விழுத்திருந்து செபிக்கிறவர்கள், முடிவு பரியந்தம் விசுவாசத்தோடு செபிக்கிறவர்கள், முடிவு பரியந்தம் நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்கள், பைபிள் சொல்லுகிறது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்கள் பரலோகத்திலே அவர்கள் தென்படுவார்கள், பரதேசிக்குள்ள அவர்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் நமக்கு அப்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் வாங்க சீக்கிரம். அங்கே ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்லி நம்மை தேவனுக்குள்ள எப்படியெல்லாம் நீ நிலைத்திருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், முடிவு பரியந்த உன்னோடு கூட இருக்கிறேன், நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? 1 John 4th chapterல 14th word படிங்க. அங்கே என்ன சொல்லுது பாருங்க. And we have seen and testify that the Father has sent His Son to be the Savior of the world. ஆமான்பானவர்களே. அல்லேலூயா. 14வது வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சத்தமா படிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியோடு இருக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரத்துல 14வது வசனம் படிச்சோம் இல்லையா? நாம என்ன படிச்சோம்? இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும், உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். எப்படி? சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் இல்லையா? தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி. அவரால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் சாட்சி சொல்லுகிறவரா இருக்கிறோம். 15வது வசனம் படிங்க. என்ன சொல்லுது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எவனும் இயேசுவை பிதாவாகிய தேவன் தான் அனுப்பினார் என்று அறிக்கை பண்ணுகிற நாவினால அறிக்கை பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குசுகுசான்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி உன் நாவினால அறிக்கை பண்ணணும். தேவன் இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லி அறிக்கை பண்ணணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணோம். பண்ணினால் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கிய அன்பானவர்களே! சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தேவனோடு கூட நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறதற்கு ஒரே அடையாளம் தேவன் இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது, சாட்சி சொல்லும் போது தேவன் நம்மிலே நிலைத்திருக்கிறார், நாமும் அவரிலே நிலைத்திருப்போம். 16வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் அதான் மற்றவங்களை நேசிக்கிற அன்பு, மனமாற மற்றவங்களை மன்னிக்கிற அன்பு, மனமாற மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிற அன்பு. இந்த அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் தேவன் இயேசு நம்மோடு கூட நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியான்பானவர்களே! அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே பாருங்க. நம்ம மற்றவங்களை அன்பு செய்கிறதுனால அந்த பரலோக பரம பிதா, அந்த ஆண்டவர் இயேசு அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார். இத்தனை பெரிய நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 Timothy சீக்கிரமாங்க. 2 Timothy 2nd chapterல 19th word அங்கே ஒரு உறுதியான நிலையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் எப்படியா இருக்கணும்? 2 Timothy 2nd அதிகாரம் 19வது வசனம். Nevertheless,
the solid foundation of God stands. Having this seal, the Lord knows those who are his, and let everyone who names the name of Christ depart from iniquity. மாணவர்களே 2:19 2 தீமோத்தேயு 2:19 வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம், நல்ல கவனிங்க, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது என்றும், தம்முடையவர்களை, அதாவது அவரையே விசுவாசித்து முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்களையும் அறிவார் என்பதையும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவரும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாயிருக்கிறது. நாம் அவர்களே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தகாத எல்லா காரியங்களையும் அகற்றி தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த கடைசி காலத்துல இந்த கொரோனா வைரஸ் தேவன் அனுமதிக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில பட்டியல படிக்கிறாங்க பாருங்க, சீக்கிரம் தமிழ்ல படிச்சிருங்க. 2 தீமோத்தேயு சேம் அதே 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவம், கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படியா இருப்பார்கள், இந்த லிஸ்ட்ல நீ நானும் இருக்கிறோமா? தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சத்தமா படிங்க. 2 வசனம் படிமா, 2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமா, இதான் அந்த காலம். இந்த காலம் வந்திருக்குது, நீங்க நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். நான் இந்த மாதிரி கொடிய காலமா இருக்கிறது, பயங்கரமான காலமா இருக்கிறது. இதான் அன்பானவர்களே, ஆண்டவர் வரும் என்று சொல்லி 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே நம்முடைய ஊழியக்காரர் அவர்கள் வழியாய் ஆவியானவர் வழியாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இனம் காக்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் கொடூரக்காரராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நல்லவர்களையே வேண்டுமானால் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் துணிகரமான காரியங்களை செய்கிறவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 19-20 காரியங்கள் ஆண்டவர் எங்கே சொல்லி இருக்கிறார், 1-2 கிடையாது. இந்த லிஸ்ட்ல நீங்கள நானும் எங்கனாவது இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே நம்ம மன்னிப்பு கேட்போம். என்ன முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரம் இருக்கிறது, சகல ஜாதிகளுக்கும் சொல்லு, சகல நாட்களும் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 19-20 விதமான காரியங்களை கடைசி எல்லாவற்றையும் விட்டு விலகி, அதான் 20. இந்த காரியம் ஒண்ணு கூட என்னிடத்துல வரக்கூடாது. 5வது வசனம் படிச்சிருங்க, அங்க என்ன சொல்லுது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. வேஷம் போடுகிறவரோடு கூட நீ நானும் வேஷம் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அந்த வேஷம் கலைஞ்சிடான். அந்த வேஷம் நீ போடுற அப்படின்னு சொல்றது ஆண்டவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு வேஷம் போட்டு நாம திரிகிறோம். அந்த வேஷம் ஒரு நாள் கலைஞ்சு போகும். ஆண்டவர் இப்பொழுதே சொல்றார், வேஷம் போடுறவனை விட்டு நீ விலகி வா, பாவத்தை விட்டு விலகி வா, அநியாயத்தை விட்டு விலகி வா. 20 விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலகி வா, முடிவு பரியந்தம் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமன் பாலவர்களே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எங்கத்தானே பார்க்கிறோம். தயவுசெய்து நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் என்னமாய் சொல்லுகிறது?
பிசாசுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. அதுக்கு முன்னாலே நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும். முடிவு பரியந்தம் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். பைபிள் சொல்லுது, ரெவல்யூஷன் 12th chapter 11th verse. They overcame him by the blood of the Lamb and by the word of their testimony. They did not love their life so much as to shrink from death. 11வது வசனம் 12-11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நம்மை சந்திக்கிறதா இருந்தாலும், அல்லேலூயா, மரணம் நம்மை நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதற்கு நான் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயிப்பித்தார். சாத்தானை ஜெயித்தோம். அல்லேலூயா. ஜெயிக்கும்படி செய்தார். ஜெயித்தார்கள் அவர்கள். நீங்களும் நானும் ஜெயிப்போம். இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள், இயேசுவை நம்பினவர்கள், அந்த நாள்ல சாத்தானை இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்தாரே, அந்த அதிகாரமுள்ள வார்த்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. பிசாசுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் கோபத்தோடு கூட இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுனால அவன் அநேகரை வஞ்சிப்பான் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்கிறார். ஆக மரணம் நேரிடுகிற நேரத்தில் நாம் இருந்தாலும் கூட இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எவ்வளவு பேர் விசுவாசித்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது சாட்சியுள்ள வசனத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த மரணம் என்ற அந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கும்படியாய் தேவன் நமக்கு அதிகாரத்தை தருவார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்கலாம். அதே ரெவல்யூஷன் சாப்டர் 22 அதுல 20-21 வசனங்கள் கடைசியாய் ஆண்டவர் சாட்சியாய் சொல்லுகிற வசனங்கள். அல்லேலூயா. நமக்கு தைரியம் கொடுக்கிற வசனம் அன்பானவர்களே. அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அந்த மரணத்தை கொண்டு வருகிற சாத்தானை நாம ஜெயிப்போம். வெளிப்படுத்தல் 22-20-21. He who testifies to these things says, surely I am coming quickly. Amen. Even so come, Lord Jesus. The grace of the Lord Jesus Christ be with you all. Amen. Amen. Hallelujah. படிங்க 20-21. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற நம்முடைய ஆண்டவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது அன்பானவர்களே. முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். மரணம் நேரிடுகிற நேரம் வந்தாலும் கூட இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, தேவனுடைய வசனம் இருக்கிறது. வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் அந்த மரணம் என்றும் சாத்தானை அவர்கள் ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் இந்த மரணத்தை கொண்டு வருகிற, இந்த கொரோனாவை கொண்டு வருகிற சாத்தானை நாம ஜெயிக்கிறதற்கு தேவன் நமக்கு வல்லமையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பின்னாகவே இருக்கிறார் ஆண்டவர், நம்ம கூடவே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவையாய் மாற்றுவேன். இயேசுவின் நாமம் முன்னே போகிறது, நாம பின்னே போகுவோம். அல்லேலூயா. துதி நமக்கு முன்னே போகும்போது எரிகோ தரைமட்டமாய் கீழே விழுந்து சாயும். ஆண்டவர் அப்படியே சொல்லுவார், ஆண்டவர் அப்படியே செய்து முடிப்பார். முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம். அல்லேலூயா. கடைசி நாள் வரைக்கும் ஒரு நிமிடம் கூட உன்னையும் என்னை விட்டு விலகாதவர் அவர். கர்த்தர் உன்னை என்னையும் நித்தமும் நடத்துகிறவர். ஆமன்பானவர்களே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நீயும் நானும் நிலைத்து நிற்போம். விசுவாசத்தினால விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Let us all cover by his faith and be with him. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Whoever be in the last time, they will be salvation. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வோம். The one who was bind up with our Lord Jesus Christ, we will be a testimony. இமைப்பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். Instantly he will not leave us. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, As the Holy Bible says, இமைப்பொழுது மறந்தேன், even if I forget you, இரக்கத்தினால் சேர்த்துக்கொண்டேன். I will bound you with my power. யாக்கோபே, O Jacob, இஸ்ரவேலே, Israel, நீ என்னை என்னால் மறக்கப்படுவதே இல்லை. you will not leave or not forsaken by me. அந்த தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். Let us all surrender in his hand. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our loving heavenly Father, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான உபாச நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for this blessed fasting prayer. இந்த வெள்ளிக்கிழமை நாளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஜெபநாளாய் மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. Oh Lord Jesus, we thank you that you have turned this Friday as a fasting blessed ஆண்டவரே, prayer. நாங்கள் அநேகருக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. As we prayed for too many people, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். as we prayed for all the leaders of our country, எங்கள் தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். as we prayed for our country people, இந்த கொரோனா வைரஸ்னால அகப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். the one who are covered with this corona, we have been ஆண்டவரே, prayed, O ஒவ்வொருவர் Lord. மேலும் மனம் இறங்கும் ஆண்டவரே. Oh Lord Jesus, have mercy on each and every one. இரக்கமாயிரும் ஆண்டவரே. Have mercy on them, O Lord. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. Oh Lord Jesus, you touch them and heal them, O Lord. எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஞானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. Oh Father God, you turn all the leaders of the people, O Lord. எங்க தேசத்தின் தலைவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Oh Lord Jesus, you cover all the leaders of our country, O Lord. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஞானமாய் நடத்தும்படி தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Oh Lord Jesus, we surrender India and India's people into thy hand. ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிற தேவாலயங்களுக்காக கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Oh Lord Jesus, we thank you for all the churches that have been shut down. தேவனுடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்தில் நீர் திறப்பீர் ஆண்டவரே. Oh Lord Jesus, by thy will let the things happen in the name of the Lord. கதவுகளை மூட உம்மாலே முடியும், அதை திறக்கவும் உம்மாலே முடியும் Oh ஆண்டவரே. Lord Jesus, you know the doors that been shut down and the doors should be open. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது ஆண்டவரே. Yes, O Lord, without thy will nothing will happen, O Lord. தலையில இருக்கிற முடி கீழே விழ வேண்டும் என்று சொன்னால் அது உம்மாலே தான் ஆகும் ஆண்டவரே. Oh yes, O Father God, even the hair falls from their heads. Oh Lord, you know it, O Lord Jesus. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை ஒரே ஒரு நொடியில கீழ்காற்றை அனுப்பி விளக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே. Yes, O Lord, you can do it, O Father, if you blow out through this world and the COVID will run away, O Lord. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்றே இதை நீர் அனுமதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. Yes, O Lord, it is thy will, O Lord, that your people should pray on this time. உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We look upon you with our tears, O Lord. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கும் ஆண்டவரே. Have mercy on each and every one of us, O Lord. ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க ஆண்டவரே. Oh Jesus, you see all the people who are suffering in hospitals. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. You will take away all the tears of Father God. ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு பணத்திற்காக அலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. So many people they are suffering in the money, the Lord, who can't even pay in hospitals. ஆண்டவரே, அந்த நாள் கடந்து போன ஜீவன் ஐயா அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh Father God, we surrender the servant of God, Jeevan uncle, who passed away on this day. அந்த மனைவி பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Lord Jesus, we pray and you will take care of his wife and children. அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லும் ஆண்டவரே. And also their siblings and the families and relatives. ஆண்டவரே, உமது நாமத்திற்காகவே உழைத்த ஒரு மகன் ஆண்டவரே. He was the one who searched for you, O Father God. ஆண்டவரே, அவர் வழியாய் அநேகர் சத்தியம் அறிந்தார்கள் ஆண்டவரே.
Through him, O Lord, many people had been into அந்த salvation. மகனுடைய ஆத்மா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Yes, the Lord, we believe that his soul has been rusted in your presence. ஆண்டவரே, அந்த நல்ல அடக்கம் ஆண்டவரே நல்லபடியாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். Let the funeral happen in the name of our Lord Jesus Christ. தம்பி அண்ணாவுக்காக நாங்கள் ஜெபித்தோம். We surrender for our Thambi Mama, oh Father அவர்கள் மேல் God. ஒரு விஷயம் கூட மனம் இறங்கும் ஆண்டவரே. Have mercy on him right now. ஆண்டவரே, ஜெபம் என்று சொன்ன உடனே உம்முடைய வேத வசனத்தை தூக்கி கொண்டு வருவார் ஆண்டவரே. You know, Father God, if we say prayer, he will rush and come to the prayer. எங்கள் எல்லா ஜெபத்திலும் பைபிளை படிக்குவார் ஆண்டவரே. Yes, the Lord, and he will read the Holy Bible in each and every உம்முடைய prayer. சித்தத்தின் பிரகாரம் சுகத்தை கட்டளிடும் ஆண்டவரே. With thy will, oh Father God, we surrender him into thy hand. மனைவி பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Bless his wife and children, oh Father God. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் Bless ஆண்டவரே. his siblings and families and relatives, oh Father எங்கள் God. எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Through all our prayers, the Lord, we believe that you will bless him and strengthen him. சுகத்தை கட்டளிடும் ஆண்டவரே. You will heal him in the name of our Lord Jesus யாரெல்லாம் Christ. ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. Oh yes, oh Father God, whoever prays for him, oh Lord, you will heal them. இங்கே ஜெபித்த துதித்த ஆராதித்த இசைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We send, oh Lord, the people, the ones who prayed and worshipped and glorified your name, oh Father God. நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கும்படியாய் கிருபை செய்யும். Oh Lord Jesus, till the end of the life, you will be with us, oh Lord. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். You wait upon us and you guide us, oh Lord. துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory and honor. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. எல்லாரும் இதயத்தின் மேல கை வைத்து நாம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் முடிவு பரியந்தம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படி கிருபை செய்வாராக. ஆமென். 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 ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Amen. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது என்று நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன். Amen. உலகத்தில் இருக்கிற இத்தனை காரியங்களை பார்க்கும்போது இந்த நாளிலே கேட்ட செய்தி எப்படிதுங்களா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறது. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அவிசுவாசத்துல போவாதீங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, அப்போது நீங்களும் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆகவே இந்த காலம் எப்படி இருக்கிறது என்றால் பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்தில் இருந்ததான் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் உங்களை ஒவ்வொருவரும் அழைக்கிறார். இது கரங்களை நீட்டி குடும்பமாய் வாலிபர்களாய் பெரியோர்களாய் சிறு பிள்ளைகளாய் கரம் நீட்டி அழைக்கிறார். கடைசி வரைக்கும் அவருக்குள் நிலைத்திருப்போமா, ஜீவக்கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த பாடலை பாடி மீட்பின் கிரங்களிலே 38வது பாடல். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆமென். Thank you Lord. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டை சேர்ந்து பாடலாம். ஆமென். இந்த காலம் பொல்லாதது, உம்மை இயேசு அழைக்கிறார். இந்த காலம்
போர்க்களத்தில் போரிட செயல் வீரராய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். காலமோ நெருங்குதே, ஆமென். தேவராஜ்யம் சமீபமே. காலமோ நெருங்குதே, தேவராட்சியம் சமீபமே. மனம் திரும்பி நீ வாழவே, ஆமென். மன்னன் இயேசுனை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே, மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். எல்லோருமாய் இந்த காலம் இயேசு அழைக்கிறார். பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான், அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான், அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். உன்னை இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள். ஆகவே இந்த காலத்திலே தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்க பக்கத்தில் சமீபமாய் வந்து உங்களை விசாரிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவன் அனுதினமும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களோடும் உங்க குடும்பங்களோடும் உங்க ரத்த உறவுகளோடும் உங்க வீதிகளோடும் இடி உலகத்தோடு கூட இருந்து அவருடைய கீழ்காற்றை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க, தோய்த்தெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you all. Thank you. God bless you. Thank you.